என்ன டாடி, இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வேற ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. ஏய், என்னாச்சு? இனியா சொன்னது சரிதான். வேற ஸ்மெல்லு தான் வருது. ஐயோ, நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? எல்லாம் அந்த செல்வியால தான் வந்துச்சு. பாக்கியா, இவரு தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு. பண்ணிருக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. என் நிம்மதியை கெடுத்துட்டு போன் வேற பண்றியா நீ? போனு என்னடி? அக்கா, சார் வந்துட்டாரா? நீ என்ன வாசல்ல ஏதோ நிக்கிறியா என்ன? அவர் வந்ததும் டக்குன்னு கால் பண்ற. சார் எப்பயும் வர டைம் தானே, அதான் கால் பண்ணேன். வந்துட்டாரு. சரிக்கா, அவர்கிட்ட கேட்டியா யாரு கூட புடவை வாங்க போனாருன்னு கேட்டியா? ஓய மூடுடி. அவரெல்லாம் அப்படி போக மாட்டாருன்னு நான் தான் சொன்னேன்ல. அக்கா, நான் தான் பார்த்தேங்கிறேன். மண்ணாங்கட்டி பார்த்த. யாரையோ பார்த்துட்டு இனியா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கியா? அக்கா, எனக்கு என்ன கண்ணா தெரியல, அது சார் தாக்கா. ஏய், போனை வச்சுட்டு உன் வேலைய பாரு. இருந்த என் நிம்மதியையும் கெடுத்துட்ட. இனியா அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு அப்படிலாம் ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாரு. நீ பேசாம உன் வேலைய மட்டும் பாரு. இந்த விஷயமா நீ எனக்கு போன் பண்ண, அப்புறம் இருக்குடி உனக்கு சப்பாத்தி மாவு பெசற மாதிரி பெசஞ்சிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. இவளுக்கு வேற வேலை இல்ல. இவ சொன்னதை வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். அமைதியா இரு பாக்கியா, அமைதியா இரு. யாரோ சொன்னா நீ நம்பிடுவியா? உனக்கு இனி அப்பாவை பத்தி தெரியாது. அக்கா, சார் வந்துட்டாரா? அவர்கிட்ட கேட்டியா யாரு கூட புடவை வாங்க போனாருன்னு கேட்டியா? வேண்டாம், அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவளை நம்பி கேட்காத. நீ டிரைவிங் கிளாஸுக்கு போனதுக்கே உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னவ அவ. அவளை மட்டும் நம்பாத பாக்கியா. ஏக்கா, நம்ம சார எனக்கு அடையாளம் தெரியாதா? அவ்வளவு பக்கத்துல பார்த்தேங்கிற. அது சார் தான். கூட ஒரு பொம்பளை வேற இருந்தா, அவளுக்கு ஒரு புடவை வேற வாங்கி கொடுத்தாரு. நான் கண்ணார பார்த்தேக்கா, பார்த்தேன். என்ன பாக்கியா? ஒன்னும் இல்லைங்க. உங்க லஞ்ச் பாக்ஸ தரல, அதான் கொடுத்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிருவேன். கார்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. பாக்கியா,
கார் ஓபன் பண்ண தெரியும்ல? ஆ தெரியுங்க. ஆ ஆ ச்சே, அத பத்தி கேட்கவே இல்லையே. ஆ ஹாய் கோபி. சொல்லு ராதிகா. தூங்கிட்டீங்களா கோபி? இல்ல இன்னும் தூங்கல. என்ன விஷயம் ராதிகா? சாரும் ஒரு பொம்பளையும் தான் அந்த கடைக்கு வந்திருந்தாங்க. அந்த பொம்பளைக்கு ஒரு புடவை வேற வாங்கி கொடுத்தாரு. ஒண்ணு மட்டும் சொல்றேக்கா, வீட்டுல இருக்க மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் வெளியில இருக்கிறது இல்ல. அதை நீ புரிஞ்சுக்க. அவர் உன்னை ஏமாத்துறாருக்கா, துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் நல்லவர் கிடையாது. ஒன்னும் இல்ல கோபி, நம்ம வாங்கின ஷர்ட்டை நீங்க போட்டு பாத்தீங்களா? ஆ? இல்ல இன்னும் போட்டு பார்க்கல. ஆனா ஐம் ஷூர் கரெக்டா இருக்கும். ரொம்ப நல்ல ஷர்ட் ராதிகா, ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ரியலி லைக்ட் இட். யூ நோ ஒன் திங் ராதிகா, எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க ஷர்ட் வாங்கி தராங்கன்னா அது நீதான். அது சரி, எனக்கு வாங்கின புடவைய நீங்க கையோட எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஓ அப்படியா? நீ எடுத்துக்கலையா? இல்ல, உங்க கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா? நீ எடுத்துட்டு போனேன்ல நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, உங்க ஷர்ட் கூடவே இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. எனக்கும் யாராவது சாரி வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அத மறக்காம கொண்டு வந்து கொடுத்துருங்க கோபி. ஐம் ரியலி சாரி. இரு போய் கார்ல இருக்கான்னு பாக்குறேன். உங்க கார்ல தான் இருக்கும், வேற எங்க போயிட போகுது? சரி ராதிகா, நான் இருக்கான்னு பார்த்துட்டு உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே, பாய். பாய். ஓ மை காட்,
சாரி கார்ல இருக்கா? நான் வேற இவகிட்ட டிஃபன் பாக்ஸ் கார்ல இருக்குன்னு சொல்லி தொலைச்சிட்டேனே. ச்சே, இவ வேற எடுக்க போயிருப்பாளே. ஆ. டேய் கோபி, பாக்யா அந்த புடவையை பார்த்துட்டானா என்னடா கோபி பண்ணுவ? ஆ? ஆ. என்ன என்ன போனவளையும் காணும்? புடவைய கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ, செத்தடா கோபி நீ. ஓ, ச்சே. என்ன பண்றது? என்ன பண்ணுவ? மாட்டினடா. ஏங்க என்ன பாக்கியா? இது கார்ல இருந்துச்சு. இது இது கார்ல இருந்துச்சா? நான் மறந்தே போயிட்டேன் பாக்கியா. குடு குடு, தேங்க்ஸ் தேங்க்ஸ். அது ஒன்றும் இல்லை. ஏய், என் ஃப்ரெண்டு வந்திருந்தான்னு சொன்னேன்ல, அதான் அந்த சுந்தரேசன் வந்திருந்தான்னு சொன்னேன்ல, உனக்கு தெரியும்ல. அவனும் நானும் கடைக்கு ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். அப்போதான் அவன் 2 ஷர்ட் வாங்கினான். சரின்னு நானும் வாங்கினேன். நான் யூஸ்வலாக ஷர்ட்டில் வாங்க மாட்டேன் பாக்கியா, உனக்கு தான் தெரியுமே. கடைக்கு போயிட்டு அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான், அதனால தான் ஷர்ட் வாங்கினேன். இங்கே பாரு, இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல? இந்த ஷர்ட் கலர் என்கிட்ட இல்லைல்ல? நல்லா இருக்குல்ல இந்த ஷர்ட்? அதுல ஒரு புடவையும் இருக்கு. பார்த்துட்டாளா? புடவை பார்த்துட்டியா? புடவைய பார்த்துட்டியா? பாக்யா, நான் சர்ப்ரைஸா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே பார்த்துட்டியா? உனக்காக தான் பாக்யா வாங்கினேன். புடவை எப்படி இருக்கு? உனக்காக தான் வாங்கினேன், உனக்கு தான். புடவையா? ஆமா பாக்யா, உனக்காக தான் வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பாரு. பாத்தியா? நல்லா இருக்கா? இந்த கலர் புடவை உங்ககிட்ட இல்லல்ல? எப்படி என் செலக்ஷன்? நல்லா இருக்குங்க. நிஜமாவே எனக்கு தான் வாங்குனீங்களா? ஆமா பாக்யா. ஏங்க, நீங்க புடவையே இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லையே. அது இப்ப என் மனசுல தோணுச்சு, அதான் வாங்கிட்டேன் பாக்யா. ஏன் இது தப்பா என்ன? உனக்கு புடவை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பாக்யா, நான் உனக்காக தான் போனேன். ஐயோ, நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேங்க. பயந்து போட்டியா? எதுக்கு பயப்படணும்? நம்ம வீட்டு என்னது? பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க உங்களை இந்த கடையில பார்த்ததா சொன்னாங்க. உங்க கூட ஒரு லேடி வேற இருந்ததா சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பமா போச்சு. அதுவும் வேற நானானு என்கிட்ட வந்து கேட்டாங்க.
நான் இல்லையே, வீட்ல எல்லாம் நான் இருந்தேன். அதான் யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருந்துச்சு. இல்ல தப்பா சொல்லிருக்காங்க பாக்யா. நான் சொன்னேன்ல, சுந்தரேசன் என் ஃப்ரெண்டு. ஆ, அவன் தனியா வரல, அவன் கூட அவன் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. ஓ, அவங்க சாரியை பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் இந்த சாரியை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓ. அதான் உடனே இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ச்சே, எவ்வளவு ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன், இது கூட தப்பா சொல்லிருக்காங்க பாரு. வாட் a bad people. விடுங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு தெரியுங்க, அவங்க ஏதோ தப்பா சொல்றாங்கன்னு. என்னை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? உனக்கு நல்லா தெரியும்ல. என் லைஃப்ல முதல் தடவையா கடையேறி போய் ஒரு புடவை வாங்கியிருக்கேன், அதுவும் உனக்காக, என் பொண்டாட்டிக்காக. எனக்கு உன்னை விட்டா வேற யார தெரியும்? நான் வேற யாரு கூட போக போறேன்? ம், அதுவும் அவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவங்க 2 பேரையும் நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன் பாக்யா. ஆனா அவங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க பாக்யா. ஓ, ச்சே, அதெல்லாம் விடு பாக்யா. உனக்கு நான் வாங்கி கொடுத்த புடவை பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப நல்லா இருக்குங்க. வச்சுக்கோ வச்சுக்கோ, உனக்கு தான். பாக்யா, நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட உனக்கு புடவை வாங்கி கொடுத்ததே இல்லையா? ஆஹா. இனிமே அடிக்கடி உனக்கு வாங்கி தரேன், சரியா? பாக்யா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பிஸியா இருக்கு. ஆ, பாக்ஸ். எடுத்துக்கோ, பாக்ஸ், பைய, இந்த பை கூட வச்சுக்கோ. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். எழிலே, உனக்கு தனியா படுக்க ரூம் இல்லாதது நல்லதா போச்சுடா. காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிச்சிடுற, இல்லன்னா உன்னை எழுப்புறதே பெரிய வேலையா இருந்திருக்கும். நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருந்திருப்ப. பாட்டி, இதெல்லாமா நீங்க யோசிச்சு பாக்குறீங்க? ஆமா, ஹால்ல படுக்க போய் தானே நீ எல்லாரும் எந்திரிக்கும் போது எந்திரிக்கிற. எழு, நான் சம்பாதிச்சு உனக்கு மாடியில ரூம் கட்டி கொடுக்கறேன். ஐயோ, இவ அலம்பல் தாங்க முடியலையே. ஏய், என் மருமக சொன்ன மாதிரி செய்வா, அதுல பாதி காசு என்னது? ஏன் தாத்தா, நீங்க தான் அவ்ளோ காசு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்ப முழு காசும் நீங்களே போட்டு அண்ணனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம்ல. ஏமா, சவால் விட்டது என் மருமக தானே, அதனால தானே அப்படி ஜாயின் பண்றேன். வீடு இருக்கிறது என் பையன் பேர்ல, ஆள் ஆளுக்கு வந்து ஜாயின் பண்றீங்க. பணம் போட்டது நான். ஐயோ, சரி சரி சரி, ஆளை விடுங்க. நான் ரூமே கேட்கல, ஹால்ல படுத்துக்கிறேன். இல்லையா, வெளியில பெட் போட்டு படுத்துக்கிறேன். நான் சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன், ஓகேவா? டேய், ஒரு நிமிஷம் இருங்க, இதோ நான் வந்துடுறேன். ஐயோ, அம்மா அம்மா பாத்துமா. அம்மா அம்மா, அட சின்ன பொண்ணுன்னு நினப்பு, இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி ஓடுறா பாரு. ஏய், அவளால முடியுது போறா, உன்னால முடியல உட்கார்ந்துருக்க, அப்படியே இரு. அப்புறம் விழுந்து காலை உடைச்சிக்கிட்டு இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்குவா. பாட்டி, அப்படியே எங்க அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க பாருங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டோம், அவ எடுத்துக்கலன்னா யார் என்ன செய்யறது? அம்மா பாத்துமா. என்ன ஏய் இருடா, என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆரம்பிச்சுட்டா. இவளை எதுல சேர்க்கறதுன்னே தெரியல.
இவள கோபிக்கு கட்டி வச்சவங்க ஏய் சும்மா இருக்க மாட்டியா நீ? அம்மா என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா கொண்டு வர? என்னது அது? என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டா? ம். அது ஸ்வீட் தானே. போடி, எப்ப பாரு தின்றத பத்தியே யோசிக்கிற பாரு. ஏன் இனியா ஸ்வீட்டை அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிப்பா? ஏமா நான் கரெக்டா சொல்றேம்மா. ம். எங்க கல்யாண ஆல்பம் தானே ம்ஹும். இல்லையா? அட என்னன்னு காட்டேன். காட்டுமா. டட்டடாய்.